வணக்கம் குழந்தைகளா. அறம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. என்ன பாட்டி, இவங்க குடும்பத்தின் நிலைமை இப்படி ஆயிருச்சே. விஷ்ணுவை கடத்திட்டாங்க. விஷ்ணுவோட அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமை. விஷ்ணுவோட அப்பா என்ன பண்ணுவாரு? பாட்டி கதையை தொடர்ந்து சொல்லுங்க. ஆமாம் பாட்டி, இந்த கதை பரபரப்பாக போகுதே. மிச்சங்கதையை சொல்லுங்க பாட்டி, இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? சரி பாசங்களா, நான் கதையை தொடர்ந்து சொல்றேன் கேளுங்க. இது கதை நேரம். அப்புறம் போலீஸ் முத்துவின் வீட்டுக்கு வந்தார். அப்போ ஹாலில் பிடி சார் உட்கார்ந்து இருந்தார். வாங்க போலீஸ் சார். நீங்க யாரு? முத்து சார் எங்க போனாரு? நான் விஷ்ணுவின் பிடி சார். உங்களுக்கு சார் போன் பண்ணாருல்ல, பையனை கடத்திட்டாங்கன்னு. ஆமா, முத்து சார் எனக்கு ஃபோன் பண்ணார். அவர் பையன் விஷ்ணுவை கடத்தின விஷயம் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், கொஞ்சம் நேரத்தில் நான் அங்கே வந்துடுறேன் சார் அப்படின்னு நான் முத்து சார் கிட்ட சொன்னேன். அப்போ முத்து சார் உங்ககிட்ட போனில் பேசும்போது அக்கா கேட்டுட்டாங்க. அப்புறம் அந்த அதிர்ச்சியில் அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஹாஸ்பிடல் கூட்டிக்கிட்டு போய் பார்த்தா அங்கே டாக்டர் சொன்னாரு, சார் உங்க வைஃப் ஏதோ ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை கேட்டிருக்காங்க. அதனாலதான் ஹை பிரஷர் ஏறி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அதாவது சார், உங்க வைஃபுக்கு இப்போ நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து இருக்கோம். அவங்க சுயநினைவுக்கு வர கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்குள்ள நீங்க உங்க பையனை கண்டுபிடிக்கணும். ஏன்னா உங்க வைஃப் சுயநினைவுக்கு வரும்போது பையன் பக்கத்தில் இல்லனா அந்த அதிர்ச்சியில் உங்க வைஃப் உடைய உயிருக்கே கூட ஆபத்து வரலாம். சரி டாக்டர், நாங்க இப்போ தமிழரசியை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? நீங்க கூட்டிக்கிட்டு போலாம். ஆனா நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் முத்து சார் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. மகேஷ் சார், அந்த அளவுக்கு பிரச்சனை ஆயிருச்சா? இப்போ முத்து சார் எங்க? இப்ப முத்து சார் உள்ளே ரூமில் இருக்காரு. சரி வாங்க, அவர்களை பார்த்துட்டு வரலாம். சரி மகேஷ் சார், வாங்க போலாம். வாங்க வாங்க பிடி சார், மகேஷ் சார். நடந்தது எல்லாம் பிடி சார் சொன்னார். கவலைப்படாதீங்க சார், உங்கள் பையனை கண்டுபிடிச்சிடலாம், உங்கள் மனைவியை காப்பாற்றிடலாம், தைரியமாக இருங்க சார். சரி வாங்க சார், ஆளுக்கு போய் உங்கள் பையனை கண்டுபிடிக்க என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யலாம். வாங்க. சரி வாங்க சார் போலாம். தமிழரசி, நீ கவலைப்படாதே. நம்ம பையனை நான் கண்டுபிடிச்சி முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன் தமிழரசி. யாரோ கடத்திட்டாங்க, யாருன்னு தான் சார் தெரியல. எனக்கு முன்னாடியே அந்த கடத்துபவன் விஷ்ணு கிட்ட சொன்னா. நீங்க யாரு? நான் உன் தூரத்து சொந்தக்காரன். உறவில் நான் உன் அம்மாவின் தம்பி. நான் உனக்கு மாமா ஆவேன். இன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்தேன் விஷ்ணு. அப்போ உன் அப்பாவுக்கு ஒரு சின்ன வேலை இருந்தது. அதனால்தான் அவர் என்னை அழைத்து வர சொன்னார். அதனால்தான் நான் வந்தேன் விஷ்ணு. சரிவா, நம்ம வீட்டுக்கு போலாம். சரி மாமா, வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி விஷ்ணுவை கடத்திட்டு போயிட்டான் சார். இது வச்சு பார்த்தா திருடன் பல நாள் உங்கள் வீட்டை உளவு பார்த்துருக்கான். முத்து சார், நீங்கள் இன்னைக்கு ஆஃபீஸ் போனது கூட அவனுக்கு தெரியும். திட்டம் போட்டு பகடை உருட்டிருக்கான் அவன். என்ன குழந்தைகளா, நீங்க படிக்கும் போதும் எழுதும் போதும் நல்லா பிளான் பண்ணி பண்ணணும் குழந்தைகளா. ஏன்னா அப்பதான் எக்ஸாமுக்கு உங்களால ஈஸியா படிக்க முடியும், ஈஸியா எழுதி மார்க் வாங்க முடியும் குழந்தைகளா. என்ன குழந்தைகளா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதையோட பார்ட் 1, 2, 3, 4 பார்க்கணும்னு நம்ம சேனலுக்கு போய் பாருங்க குழந்தைகளா. இந்த கதை இதோட முடியல குழந்தைகளா. இந்த கதையோட பார்ட் 6 இருக்கு. அது அடுத்த வாரம் நம்ம சேனல்ல ஒளிபரப்பாகும் குழந்தைகளா.